அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபியை பொறுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கர்லேயே வச்சுட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஆயில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது வரையுமா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து சிம்லே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்பவுமே வந்து ப்ரௌன் கலர் ஆயிடாமல் லைட்டான ஒரு ப்ரௌனிஷ் வர வரையும் லைட்டாக அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோக்கு புகை வருது, அவ்வளோக்கு ஹீட் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகலை அந்த பருப்பெல்லாம். ஸோ ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறோம். அந்த பருப்பில் உள்ள தண்ணியை அலசிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறப்போ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஸோ அப்போ தான் அதோட சாம்பார் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊறினதுக்கப்புறமா தான் இதில் வந்துட்டு தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக சாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக துவரம்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடையில வந்து நீங்கள் பாசிப்பருப்பு சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய கூலிங் எஃபெக்ட் இருக்குது. நம்ம துவரம்பருப்புக்கு பதிலாக இந்த மாதிரி பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ பாசிப்பருப்பு உடம்புல சேர்க்குறதுனால உடம்பு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம விசில் வைக்க போகிறோம். ஸோ 4 to 5 விசில்ஸ் வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வேகணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. எப்போவுமே நம்ம பருப்பு சாம்பார் செய்கிறப்போ அந்த சாம்பார் வந்து சீக்கிரமாக அந்த பருப்பு வெந்து வரணும் அப்படின்னா அதில் ஆயில் ட்ராப்ஸ் ஆட் பண்ணணும். இது நான் வந்து தால்ச்சா ரெசிபி செய்யும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம இப்போ பருப்பு சேர்க்குறோம் அப்படின்றதுனால பூண்டு பற்களை வந்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி பூண்டு மேலே தூவி விடுங்க. தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் பூண்டு பற்கள் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ விசில் வைக்க போகிறோம். ஒரு 4 to 5 விசில்ஸ் வரையும் வச்சா போதும். இதில் உப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வெஜிடபிள்ஸ் போடும்போது தான் உப்பு ஆட் பண்ணணும். எப்போவுமே சாம்பார் செய்கிறப்போ பருப்பில் வந்து உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு, நார்மலாக சமைக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த டிப்ஸு. பருப்பு கூட சேர்த்து உப்பு வைக்கக்கூடாது. ஸோ பருப்பு வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போ அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணுறப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், விசில் வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வரையும் வைங்க. அதுக்கிடையில் நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு சௌச்சவ், ஒரு கத்திரிக்காய், 3 கேரட் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். சௌச்சவ் வந்து ஒரு 1/2 சௌச்சவ் தான் போட போகிறேன். ஸோ இந்த காய் தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். சௌச்சவ் வந்து இந்த மாதிரி மேலே உள்ள தோல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. சௌச்சவ் வந்து ஒரு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் என்னென்னா ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாபிலிட்டி இந்த சௌச்சவ் காயில் இருக்குது. ஸோ அதிகமாக வெஜிடபிள்ஸில் சேர்க்கும் போது இந்த சௌச்சவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பாரில் ஆட் பண்ணுறப்போ, அதுவும் இந்த பாசிப்பருப்பு சாம்பாரில் ஆட் பண்ணுறப்போ இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கத்திரிக்காய் அண்ட் கேரட் தான். இதை நம்ம கட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன பீசஸாகவே கட் பண்ணுங்கள். இப்போது கேரட்டை மேலே உள்ள தோல் வந்து சீவி எடுத்தாச்சு. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்போவுமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் சாம்பாருக்கு கட் பண்ணுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா சின்ன சின்ன பீசஸாக நம்ம இட்லி சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்லைசஸாக கட் பண்ணிடாதீங்க. சௌச்சவில் வந்து நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ தண்ணிச்சத்து நிறைந்த காய். ஸோ இதையும் நம்ம டிப்ஸில் எடுத்துக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து பூச்சியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எப்போவுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக கத்திரிக்காய் போட்டு எப்போவுமே செய்யாதீங்க. ஏன்னா உள்ளே பூச்சி இருந்தால் நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு விசில் வச்சா போதும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் சாம்பாரும் நல்லா விசில் வந்துருச்சு. ஸோ பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ ஒரு மேஷ் வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறதுனால புகையாக வருது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு லைட்டாக கரையாமல் இருந்துச்சுன்னா இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், கரைஞ்சிரும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் வந்து பாசிப்பருப்பு சாம்பாரில் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. அதுவும் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு நம்ம விசில் வைக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம விசில் வைக்கணும். ஸோ இது கூட நம்ம வெஜிடபிளில் முருங்கைக்காய் இருந்தால் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் என்கிட்ட இருந்தது. ஸோ இதை வச்சு இப்போ செய்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு விசில் வைக்கிறோம். 1 விசில் போதும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 விசிலில் வெந்துடும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்கள். சோம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இப்போவே உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணுறப்போ எப்போவுமே சிம்மில் வச்சு தான் ஆட் பண்ணணும், இல்லைனா தீஞ்சிரும் நமக்கு உடனே. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த வதங்கிடுச்சு நமக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பாரை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சாம்பார். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. நீங்கள் மல்லித்தலை இருந்துச்சுன்னா துவிக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சமாக கெட்டி பால் எடுத்து ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதும், நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் வேணாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தாளிக்கிறப்ப தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தாளிச்சிருங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நீங்கள் வேணும்னா மல்லி இலைகள் தூவிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு முட்டையை இதில் உடச்சி அப்படி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாலுமே அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், நம்மளோட சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். நமக்கு இட்லி தோசைக்கு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபீஸ் இருக்குது, நான்வெஜ் ரெசிபீஸ் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.